ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதாவது டாடா ஸ்கையில் வந்து நியூ ஆடட் பேக்ஸுக்கு வந்து எப்படி அமௌண்ட் பே பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதுக்கு வந்து நான் பெர்ஃபெக்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் கைஸ். வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோவில் வந்து என்னமும் சொல்ல போகிறதில்ல, நான் வந்து பேசியே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கைஸ். டாடா ஸ்கையில் வந்து நீங்கள் மொபைல் ஆப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து பாருங்கள், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து எதுபடி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அமௌண்ட் எவ்வளோவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பேக்கேஜ் எவ்வளோவா இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறது எவ்வளவு, அது வந்து அந்த பேக்குக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் கைஸ் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலட் மாதிரி, அதாவது ஆன்லைன் வேலட் எதுவாக இருந்தாலும் சரி, பேங்க் வேலட்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் இந்த டாடா ஸ்கை ஆப்பும். ஜஸ்ட்டு வந்து உங்கள் அமௌண்ட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பேக், அதாவது இப்போ ஒரு 100 பேக்குக்கு 10 ரூபா தான் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். அது வந்து ஒரு நாளைக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கலாம், 2 நாளைக்குள்ள ஒரு தடவையும் முடியலாம். அது வந்து மேட்ரு கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து எவ்வளோ நாளாக ஆட் பண்ணலாம். உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ தான் போடணும், இல்லைனா இவ்வளோ தான் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் போடலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாலும் அதில் வந்து வேலட் மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீசார்ஜுக்கான அமௌண்ட்டு வந்து, அதாவது அந்த பேக்கேஜ் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிற பேக்கேஜ் ஆர் சேனல்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் வந்து டெய்லி யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளுக்குள்ளே உங்களுடைய பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாள்லேயே உங்களுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஒரு நாளை தாண்டி வந்து உங்கள் பேக்கேஜ் வந்து போயிட்டுனா உங்களுக்கு வந்து உங்கள் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரியும் கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து சீக்கிரமே நீங்கள் அடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பேக்கை ஆட் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணிங்கன்னா எந்தவித பேலன்ஸும் குறையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் அதே டேட்டில் தான் இருக்குமே தவிர்த்து வேறு எதுலேயும் போகாது. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்க பாருங்கள். ஒரு பேங்க் மாதிரி தான். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கிங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. அது வந்து காலம் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியாக டிவி சேனல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த எக்ஸ்பைரியை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஃபைனலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூ ஆடட் பேக்ஸ் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஆட் பண்ணலாம். நியூ பேக்ஸ் வந்து அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ ஆட் பண்ணாலும் அந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரெடியூஸ் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே பண்ணுறது நியூ ஆடட் பேக்ஸ்க்கு தனியாக பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ கூட ஒரு 10 ரூபா அந்த பேக்ஸ்க்கு வருதுன்னா, நீங்கள் 10 ரூபாயும் போடலாம். இல்லைனா அந்த 10 ரூபாயா எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியும் போட்டு உங்களுடைய கரண்ட் பேக்கில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் மாதம் கட்டலாம் கைஸ். தெளிவாக ஒரு விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.